நான் என் குழந்தை கூட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், என் குழந்தைக்காக சொல்கிறேன். ஆனால் என் குழந்தை அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் நல்ல இன்டென்ஷனில் பேசினாலுமே அது பிரச்சனையில் தான் போய் முடியுது. அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆஸ் அ பேரண்ட் நாம் எவ்வளோ தூரம் நம்ம குழந்தைக்காக ப்ரீத் பண்ணுவோம், குழந்தைக்காக திங்க் பண்ணுவோம், எல்லாமே நம்ம குழந்தைய சுற்றி தான் இருக்கும். பட் நமக்கும் அந்த குழந்தைக்கும் கனெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னர் சைல்டை நிறைய ஹீல் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் நான் சொல்கிறது எமோஷன்ஸு. அதாவது நிறைய பயம் இருக்கும், நிறைய பதட்டம், அதாவது ஃபியர், அப்புறம் கில்ட்டு, ஷேம், அப்புறம் நிறைய வரிஸ் அப்படிலாம் இருக்குமா. ஸோ இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனாலுமே இப்போ குழந்தை ஏதாவது திடீர்னு அவுட்டோர் போகிறாங்க அப்படின்னாலுமே பெரிய குழந்தைங்க டக்குன்னு நமக்கு வர்றது ஒரு பயம் வரும், இல்லைன்னா ஒரு கவலை வரும். ஸோ நம்ம பயத்தில் இருந்து நம்ம கவலையிலேருந்து குழந்தைக்காகன்னு யோசித்து பேசினாலும் குழந்தை என்ன எமோஷனில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்க மாட்டோம். இதுதான் நிறைய இடத்துல பேரண்டிங்கில் மிஸ் ஆகிற எலிமெண்ட். ஸோ நம்ம எமோஷன்ஸ் இதிலேருந்து வரும். குழந்தைக்கு என்ன வேணும்னு நம்ம தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எமோஷன்ஸை, நம்ம இன்னர் சைல்டை நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் இந்த எமோஷன்லேருந்து வரேன், ஓகே, இது என்னோட கவலை, இது என்னோட பதட்டம், ஓகே, குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்க தெரியணும். அது எப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நமக்கும் நம்ம குழந்தைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கும் என்னோட இன்னர் சைல்டுக்கும் இருக்கிற பாண்டிங்கை க்ரியேட் பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் பயங்கர ஸ்ட்ராங் ஆகணும். நான் என்ன எமோஷனில் இருக்கேன், நான் என்ன தாட்ஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குழந்தை கூட கனெக்டே பண்ண முடியும். இதுதான் நான் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் சொல்லி கொடுக்குறேன். எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ரெயின்டாக இருந்தாலுமே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை 100% மாற்றலாம். அந்த நம்பிக்கை வைங்க. அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். நான் இந்த எமோஷ்னல் அவேர்னஸ் தான் நிறைய சொல்லித்தர போகிறேன், கற்றுக்கோங்க. இட்ஸ் அ ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். டிஎம் பண்ணுங்கள், நான் ஜூம் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.